ஒருத்தங்களுக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க, அந்த திருமணம் செல்லாது. ஆமாங்க. ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே ஒருத்தங்களுக்கு ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. வாழ்றதுக்கான உரிமையும் சுதந்திரமாக வாழ்றதுக்கான உரிமையும் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்க யாரை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான உரிமையும், எப்பொழுது திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பொழுது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹிந்து பெண்ணை கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா அதுவே ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே செல்லாது. இதே தான் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் கீழேயும், கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் கீழேயும், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழேயும். ஸோ கட்டாயப்படுத்தி ஒரு திருமணம் செஞ்சு வச்சா அந்த திருமணம் செல்லாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திருமண சட்டங்கள் சொல்லுது. இது இப்படி சொல்ல நம்ம நாட்டினுடைய ஜுடிஷியரி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? லதா சிங் விஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பெண் அவங்க விருப்பப்படி irrespective of caste, religion யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ்னால காப் பஞ்சாயத்தோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ யார் திருமணம் செஞ்சுக்கணும்னு அவங்க முடிவெடுக்கக்கூடாது. யார் முடிவெடுக்கணும்னா எந்த பெண்ணோ எந்த ஆணோ திருமணம் செய்கிறாங்களோ அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, திருமணம் செஞ்சுக்கிறதும் எப்பொழுது திருமணம் செஞ்சுக்கிறது, யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கான உரிமை அந்த நபருக்கு மட்டுமே உரியது ஒழிய அந்த பேரண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை சுற்றி உள்ளவங்களுக்கோ கிடையவே கிடையாது. ஸோ பெரியோர்களே, அப்பாக்களே, அம்மாக்களே, இந்த மாதிரி யாருக்குமே திருமணம் செஞ்சு வைக்காதீங்க. அப்படி திருமணம் செஞ்சு வச்சா உங்களுக்கும் நல்லதில்லை, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye. See you.